வி ஹாவ் டு அடாப்ட் டு த சேஞ்ச். அதுதான். பிகாஸ் டு பி வித் த க்ரௌட் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எனக்கு ஒன்று தெரியும், நான் அதிலே நிற்கவே முடியாது. ஸோ ஈவன் நவ் நான் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ப்ராடக்ட்ஸ் மாறிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ், அது எல்லாமே செட் ஆகுன்றது கிடையாது. அண்ட் எல்லாத்தையும் நம்ம வாங்கியும் வைக்க முடியாது. ஸோ அது நம்ம ரிசர்ச் பண்ணி அது செட் ஆகுமா, நம்ம ஸ்கின் டைப் செட் ஆகுமா அப்படின்றது எல்லாமே நாங்கள் வந்து ட்ரையல் அண்ட் டெஸ்டட் அப்படி தான் வைக்கவே முடியும். ஸோ வி ரிசர்ச் அ லாட். நான் ப்ராடக்ட்ஸ்னா கூட இல்லை மேக்கப் பற்றினா கூட வி ஹாவ் டு பி வித் த ட்ரெண்ட். இல்லாட்டி வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டான டெக்னிக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் சஸ்டெயின் ஆக முடியும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம கற்றுக்கிட்டோம் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம பண்ண தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஈச் ஃபேஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டெல் அஸ். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்பராக நம்மளால் சஸ்டெயினே பண்ண முடியும்.